நான் இந்த வீட்ல விழுந்து விழுந்து வேலை பார்க்கணும் போல இருக்கு. அக்கா விடுங்க, நம்ம வேலையை நம்ம பாப்போம். இந்த வீட்ல நான் வேலை பார்த்தே டயர்ட் ஆயிடுவோம் போல இருக்கு. நீங்க 2 பேரும் வேலையெல்லாம் ஒழுங்கா பார்க்கணும், சரியா? என் இசை அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு ஸ்டேஜுக்கு வரும்போது அப்படியே இந்த இடமே இந்திரலோகம் மாதிரி ஜொலிக்கணும். அத பார்த்து நான் மனசார சந்தோஷப்படணும். அப்பதான் எங்களுக்கு பிறக்க போற குழந்தை அப்படியே தங்க நிறத்துல தக தகன்னு பிறக்கும். புரியுதா? தங்க நேரத்துல ஆமா, உனக்கு குழந்தை. of course. ஏன் பிறக்க கூடாதா என்ன? ஏய், இசை வயித்துலதான் குழந்தை இல்லல. இல்லாத குழந்தைக்கு நாங்க வேலை பாக்குறதே பெருசு. இதுல நீ வேற ஏதாவது பேசி எங்களை கடுப்பேத்தாத. இவங்க வேற. அத்த சிரிச்சுக்கிட்டே வேலை பாருங்க. இந்த குழந்தை விஷயம் நமக்கு தான் தெரியும். வர்ற சொந்த பந்தங்களுக்குலாம் அது தெரியாதுல்ல. அதனால டேய் விஷாலு, வேலை பாருங்க. அத்த எப்படிடா இருக்க? என்னத்த இவ்வளவு லேட்டா வரீங்க? ஏப்பா, நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சுப்பா. 4 தடவை காப்பி குடிச்சேன். உங்க அம்மாட்ட பேசிட்டு இருக்கும்போது உன்னை பார்த்தேன், ஓடி வந்துட்டேன். சிந்தாமணி, உன் மருமக விஷாலு மத்த விஷயத்துல ரொம்ப ஸ்லோவா தான் இருப்பான். ஆனா வாரிசு பெத்து கொடுக்கற விஷயத்துல அவங்க அண்ணன் ராகவ விட ஃபாஸ்டா இருக்கான். கெட்டிக்காரன்டா நீ. போங்க அத்த, எனக்கு வெக்கமா வருது. வெக்கத்தை பாரு. என்னத்த? சாரதாக்கா, நீங்க சாப்பிடுங்க. சாப்பிடுறதெல்லாம் விடுறி. ஆமா, உன் புருஷன் எப்ப துபாயில இருந்து வருவான்? நீ இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இங்கே இருக்கிறதா உத்தேசம்? இங்க பாருடி, புருஷனை தேடி ஓடுனாதான் உன் பொழப்பு ஓடும். என்ன விஷயம் நான் சொல்றது? ஆமா, பின்ன நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மைத்த. 1000 இருந்தாலும் நம்ம சொந்தத்துல, அதுவும் உங்கள மாதிரி யதார்த்தமா கரெக்டா பேச யாராலையும் முடியாது. இந்த பாருங்க, என் பக்கத்துல நிக்கிறாங்க பாருங்க சிந்தாமணி அத்தை. அவங்களுக்கு உரைக்கிற மாதிரி ஒரு 4-5 அட்வைஸ சேர்த்து போட்டு விடுங்க. அட விடுப்பா, அவ எங்க போயிட போறா? நான் இன்னைக்கு பூரா இங்கதானே இருக்க போறேன். அப்புறம் அட்வைஸ் பண்ணிட்டா போறேன். இருங்க, வந்துடுறேன். போங்க போங்க. ஹே விஷாலு, நீ ரொம்ப பண்றடோ. இப்போதைக்கு அந்த சாரதாக்கா கிட்ட கொடுத்து விட்ட. என்ன அத்தை சொன்னீங்க? சாரதா அத்தை. என்ன விசாலு, கூப்பிட்டியாப்பா? ஆமா அத்தை, நான் தான் கூப்பிட்டேன். நீங்க பேசுனது எங்க அத்தைக்கு மனசு ஆறுதலா இருந்துச்சாம். என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ, எங்க போனாலும் நான் பேசுறது ஆறுதலா இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்கப்பா. சிந்தாமணி அததான் சொல்லிருக்கா. ஆமா விஷாலு, உனக்கு பொம்பளை புள்ள பிறக்கணும்னு ஆசைப்படுறியா இல்ல ஆம்பளை புள்ள பிறக்கணும்னு ஆசைப்படுறியா? மத்தவங்களுக்கு எப்படின்னு தெரியல சார், ஆனா எனக்கு பொம்பளை புள்ள தான் பிறக்கணும்னு ஆசை. எனக்கு பெண் குழந்தைன்னா அவ்வளவு இஷ்டம். அவ்வளவுதான், ரொம்ப ஆசையா பார்த்து பார்த்தேன். சாரதாக்கா, என்ன சிந்தாமணி, என்ன